நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேச ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ சுக்கிர தேவாய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 29/5/2026 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 15ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வழிபாடு செய்வது விசேஷம். திதி வார யோக கரண நட்சத்திரம் பஞ்சபூதங்களையும் வணங்குதல் வேண்டும். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தையும் நமஸ்கரிப்பது விசேஷம். சூரிய உதயம் காலை 5:52, கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 11:17 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:03 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:26 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று காலை 11:17 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:03 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன காரியங்கள் செய்யலாம், எதை விசேஷமாக செய்தால் நன்மை தரும் என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளுக்கான சிறப்புகளில் குலத்தை சீர்படுவதற்கு ஏற்ற நாள், தேவ ஆராதனை செய்வதற்கு உகந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், ஆபரண பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அம்பாளை தீபம் ஏற்றி வழிபட செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:20 முதல் 4:59 வரை மேஷ லக்னம். காலை 5:03 முதல் 6:54 வரை ரிஷப லக்னம். காலை 6:55 முதல் 9 மணி வரை மிதுன லக்னம். காலை 9:01 முதல் 11:12 வரை கடக லக்னம்.
11:13 முதல் 1:19 வரை சிம்ம லக்னம். மதியம் 1:20 முதல் 3:19 வரை கன்னி லக்னம். மதியம் 3:20 முதல் மாலை 5:19 வரை துலாம் லக்னம். 5:20 முதல் 7:26 வரை விருச்சிக லக்னம். இரவு 7:27 முதல் 9:38 வரை தனுசு லக்னம். இரவு 9:39 முதல் 11:44 வரை மகர லக்னம். 11:45 முதல் காலை 1:36 வரை கும்ப லக்னம். 1:37 முதல் 3:19 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் அச்வத் வஜாய வித்மாகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சுக்கிர மூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகளில் வெற்றியும் மன நிறைவும் சந்தோஷமும் அமைய வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களின் கோல்சார அமைப்பும் சஞ்சாரத்தை பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையும். உங்களுடைய ராசிப்படி உயர்கல்வி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கலாங்க. எப்பொழுதும் ஏதாவது ஒரு யோசனையாகவே இருப்பீர்கள். எதை செய்வது என்கிற எண்ணம், ஒரு சில குழப்பங்கள் வந்து நீங்களாம். மாணவர்களுக்கு எதிர்கால தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் நல்ல விதமாக எடுக்க வேண்டும். கவனமாக படிப்பது நல்லது. சிந்தனைகளில் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல எதிர்பாராத உதவிகள்ல கிடைக்குங்க. வியாபாரம் தொடர்பாக நல்ல நிலைக்கு வரணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். சிந்தனைகள் மனதில் தோன்றக்கூடிய நாளாக இருக்கிறது. எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்களாம். உத்தியோகம் சார்ந்த வேலைகள்ல பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய ராசிப்படி 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். நீங்கள் எந்த ஒரு வேலையில் ஈடுபடுகிறீர்களோ அந்த வேலைகள்ல இழுபறியான நிலைகள் இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு சில லாபங்கள் கிடைப்பது என்பது சற்று சந்தேகமே. அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. மன சஞ்சலங்களோடு சில வேலைகள் செய்தால் காலதாமதமாக நடக்கலாம். சுறுசுறுப்போடு இயங்க வேண்டும். தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நவகிரக வழிபாடு செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தானாக விலகிவிடுங்க. எதிலும் கவனமாக இந்த நாள் இருப்பது மிக அவசியம். தடைகள் ஓரளவிற்கு விலகுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்குண்டான வழிவகை உண்டு. மேஷராசி அன்பர்களே, உடல் நலத்திலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்களில் ஒரு சில மந்தத்தன்மை இருக்குங்க. சுறுசுறுப்பற்ற ஒரு நாளாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது உங்களுடைய வருங்கால துணையை பற்றியோ சிந்தனைகள் இருக்கும்.
குடும்ப நபர்களுடைய ஆதரவினை பெற்று திருமணம் செய்வதற்கு முடிவு செய்யுங்கள். தனித்து நீங்கள் எந்த விதத்திலும் முடிவுகள் செய்தாலும் உங்களுக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகள் எழலாம். முக்கியமாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடைய ராசிக்கு பொருத்தமானவர்களா என்பதை முதலில் ஆராய வேண்டும். கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயம், திருமண யோகம் பெறுவதற்கு உங்கள் இருவருக்கும் உண்டான பொருத்தங்கள் அமைப்புகள் சீராக இருக்கிறதா என்பதை பார்த்து முடிவு செய்தால் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று திருமண விஷயங்களில் இருக்காதீர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் குரு, சுக்கிரன், செவ்வாய், சூரியன், இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. குறிப்பாக சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தமான செயல்பாடுகள் செய்யலாம். சந்திர ஓரையில் மாணவர்கள் கல்வி தொடர்பாக படிக்கக்கூடிய விஷயங்களை தொடங்கினாலும் சுப பலன் உண்டு. புதன் மற்றும் குரு, செவ்வாய் பகவானுடைய ஓரைகளில் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் இந்த ஓரையை பயன்படுத்தி பாருங்கள், அற்புதம் நடக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை எண்ணங்கள் மேம்படுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் யாவும் திருப்தியாகவும் மன நிறைவுடனும் எல்லா விதமான செயல்களில் ஏற்றம் பெற வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய கோல்சாரம் மற்றும் சஞ்சாரத்தை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையும் என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்ப நலனில் அதிக அக்கறை ஏற்படலாம். சின்ன சின்ன பயணங்கள் காரணமாக மனதில் மாற்றங்கள் உதயமாக்குங்க. மற்ற நபர்களிடம் பேசும் பொழுது சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பேசுவீர்கள். சில நேரங்கள்ல மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க. சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதால் மனதில் சில மாற்றங்களும் உருவாகும். எண்ணிய காரியத்தை திறம்பட செய்வதற்கு சற்று முயற்சிக்க வேண்டியிருக்கும். மனநிலையில் சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஒரு முடிவு எடுக்க முடியாமல் சிக்கி தவிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, வெளியிடங்களுக்கோ வெளியூர்களுக்கோ பயணிக்கக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள்ல கிடைக்கும். விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். படிப்பு சேர்ந்து உங்களுக்கு விளையாட்டு அனைத்துமே எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குபவராக நீங்கள் இருப்பீர்கள். பேச்சு சாதுரியம் நன்றாக இருக்கும். வேலையாட்கள் சாதகமாக நடந்துக்குவாங்க. களிப்பு மிகுந்த நாள், அதாவது சந்தோஷம் அதிகமாகவே இருக்குங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தில் மாற்றம், இடத்தில் மாற்றம், தொழில் ஸ்தானங்களில் மாற்றம், நீங்கள் இருக்கக்கூடிய அன்றாட விஷயங்களில் கூட நீங்கள் மாற்றத்தை விரும்புவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது ஏற்றம் பெறக்கூடிய நாள். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. கடல் கடந்து போக வேண்டிய நிலையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உண்டாக்கும். கடன் சார்பான பிரச்சனைகள் குறையும். வண்டி வாகனம் மீதான கடன்கள் குறையும். வீடு வாங்குவதற்காக வெளியிடங்களில் கடன் பெற்றிருந்தாலும் அந்த பண பிரச்சனை ஓரளவுக்கு குறையக்கூடும். மனதில் நிறைவு ஏற்படக்கூடிய நாள். ஆக ரிஷபராசி அன்பர்களே, திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு செய்திகள் கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. மன மகிழ்வுடன் காணப்படுவீங்க. தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு திருப்தியை உண்டு பண்ணுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் வெகு சீக்கிரமாக குணமடையுங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான போக்கு உண்டு. வாழ்த்துக்கள், வாழ்க வையகம். நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகள் யாவும் திருப்தியாகவும் மன நிறைவுடன் அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் பொறுத்தும் நவ கிரகங்களினுடைய கோல்சாரத்தை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்களே அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுப பலன்களை உண்டு. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் மனநிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்க்கமான அமைப்பு உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமையின் காரணமாக எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலும் தொழிலிலும்
கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, மனசுக்கு பிடிச்ச மாதிரியான செயல்களில் ஈடுபடுவீங்க. சுதந்திர தன்மை என்பது இருக்குங்க. நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வாதாரம் அமைய போகிறது. நேர்மையாக செயல்படுவீங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இழுபறிகள்லாம் நீங்குங்க. எல்லா விதமான மனதை உறுத்திட்டு இருந்த ஒரு சில வேலைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க பெறுவீர்கள். நண்பர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொன்பொருள் வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப காரியம் தொடர்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் முன்னேற்றம் உண்டு. எண்ணிய பாடங்களை சரியான நேரத்தில் படித்து முடிப்பீர்கள். மேன்மை பொருந்திய நாள் என்றே சொல்லலாங்க. வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் யாவும் சீராக இருக்கும். தொழில் துறையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். கூட்டாளிகளுடனான செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியையும் நல்ல ஒரு நிலையையும் உண்டாக்கி தருங்க. நவ கிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மிகவுமே முக்கியம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு அமைப்புகள் உண்டு. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மன சந்தோஷமும் குடும்பத்தில் அந்யுன்யமான ஒரு நிலையும் இருக்குங்க. எதிர்கால துணையினுடனான பேச்சில் உங்களுக்கு திருப்தி இருக்கும். காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் இரு வீட்டாருடைய ஒத்துழைப்போடு செய்தல் அவசியம். தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். வெளியிடங்களுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கக்கூடிய நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை உண்டாக்குங்க. புதன் ஓரையில் முயற்சிகள் செய்யலாம். கல்வி, வீடு கட்ட, தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு நல்லது. வீடு கட்டக்கூடியவர்களுக்கு, நிலம் வாங்கக்கூடியவர்களுக்கு புதன் ஓரை ஏற்றது. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் துவங்கலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை தீர்வு கிடைக்க பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் எண்ணியபடியும் மனதிற்கு திருப்தியான சூழல் அமைய வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் வெள்ளிக்கிழமை நவ கிரகங்களினுடைய கோல்சாரம் மற்றும் கிரக அமைப்புகள் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்துதான் இந்த நாளுக்கான ராசி பலன்கள் அமையும். சகோதரர்கள் வழியில ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு உண்டு. மனநிலையில் தெளிவான சிந்தனை இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். மனநிலையில் நல்ல ஏற்றம் உண்டாகுங்க. விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தகுந்த மன நிம்மதியை ஏற்படுத்தி தருங்க. பெருமைப்படக்கூடிய வகையில் இருக்கும். கல்வி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மனசுல ஏற்பட்ட சிந்தனைகள் காரணமாக ஒரு சில நேரங்கள்ல குழப்பமும் கோபமும் உண்டாக்கலாம். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஒரு சில நேரங்களில் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. தெளிவற்ற சிந்தனைகள் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பது என்பது சற்று சிரமமாக கூட இருக்கலாங்க. புதிய வீடு, நிலம் வாங்கக்கூடிய விஷயங்கள் மேம்படலாம். சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகள் கைகூடி வருங்க. மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள் ஆர்வம் அதிகரிக்கும். கடகராசி மாணவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மாணவர்களை உங்களால் திறம்பட படிக்க முடியும். உங்களுடைய ராசிநாதனை சந்திர பகவான் ஆக அம்பாளுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை தினங்கள் செய்து வாங்க. மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதேபோல் நெய் தீபங்கள் ஏற்றுவது, மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதும், மாரியம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சம் பழம் மாலை சாற்றி வழிபட மேன்மை உண்டாக்குங்க. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம், தேகிமே சதா என தினம்தோறும் நீங்கள் அம்பாளை வழிபட நித்திய பூர்ண பலன் உண்டாக்கும். மங்களம் அதிகரிக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. இயல்பாகவே உங்களுக்கு கோபகுணம் அதிகமாக இருந்தாலும் சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மிகவும் பொறுமையாக நடந்து கொண்டால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் சாதகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய மற்ற ஊழியர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக முதலீடுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். பணம் சார்பான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருங்கள். அதிகமாக நண்பர்களை நம்பி ஏமாற வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். இயலாத வேலைகளுக்கு நீங்கள் முன் நிற்க வேண்டாம். கருத்து சுதந்திரம் இருந்தாலும் பிறரிடம் எதை பேச வேண்டுமோ அந்த கருத்தை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். பொறுமையும் நிதானத்துடன் இருப்பது மிக மிக நல்லது. மாணவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பயண வாய்ப்புகள் தயாராக இருந்தாலும் ஒரு சில ஆவணங்கள் அரசு தொடர்புடையவையாக இருக்கும். ஆக அரசினுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே உங்களால் வெளிநாடுகளுக்கு பயணப்பட முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் பொறுமையாக சற்று நிதானமாக இருக்க வேண்டும். சூரிய பகவான் வழிபாடு செய்தால் அரசினுடைய காரியங்கள் யாவும் கைகூடி வரலாங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். பணத்தை அதிகமாக செலவு செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மனநிலையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம். எதிர்கால துணையினுடனான பேச்சில்
சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எதிர்ப்புகள் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. ஆக மனநிலையில் உங்களுக்கு சீரான போக்கு காணப்படாது. குழப்பங்களோடு சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே எல்லா முடிவுகளையும் தவிர்த்து விடுங்கள். அமைதியோடு இருப்பது நல்லது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் 3 கிரகங்கள் சுப பலனை ஏற்படுத்தக்கூடியது. குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில் கல்வி, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு ஏற்றது. உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் சுக்கிர ஓரையில் செய்து பாருங்கள், நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் யாவும் வெற்றியாகவும் மன நிறைவுடனும் ஆனந்த களிப்புடன் அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினத்தில் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பை பொறுத்துதான் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிய முடியும். ஆக அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிப்படி செயல்பாடுகள்ல ஒரு விதமான சுதந்திர தன்மை வெளிப்படுங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே மனதில் பட்டதை அப்படியே செய்வீர்கள். நேர்மையும் சாதுரியமான குணம்தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு உத்வேகமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, எதையும் சிந்தித்து செயல்படுத்துவீங்க. மனதில் ஏற்பட்ட சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் ஒரு சில நேரங்கள்ல குழப்பங்கள் ஏற்படலாம். ஏனென்றால் 2வது வீட்டிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் கன்னியினுடைய ராசியில் இருப்பதால் உங்களுக்கு 2ஆம் இடம். ஆக மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். சந்திர பகவானுடைய அனுகிரகம் பெற்றாலே போதும். நவ கிரகங்களினுடைய நல்லாசைக்காக பிரார்த்தனை செய்வதும், நவ கிரகங்களை சரணாகதி அடைந்தாலே உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்களோ நவக்கோள்களினால் பிரச்சனைகள் காணப்படாது. வியாபாரம் தொடர்பாக விலைகள் இருந்த போட்டிகள்லாம் குறையுங்க. மன அமைதியும் மன சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய 7வது இடத்தில், அதாவது கூட்டாளிகள் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆகவே வியாபாரத்தில் எண்ணிய வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். சக வியாபாரிகளால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பிடிவாத குணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற எந்த செயல்களிலும் ஈடுபடாதீர்கள். பேச்சை குறைத்துக் கொள்வதும், பேசக்கூடிய நேரத்தில் மட்டுமே கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு அறியாத நபர்களிடம் குடும்ப விஷயங்களை பற்றியோ, தொழில் விஷயங்களையோ, வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பற்றியோ வெளிப்படையாக பேச வேண்டாம். பிறரோடு நீங்கள் அளவோடு பேசுவது நல்லது. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீதான ஈடுபாடு அதிகரிக்குங்க. உடல்நிலை நன்றாக இருக்கும். மனநிலையில் அவ்வப்போது சில சஞ்சலங்கள் ஏற்பட்டு மறையலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். மாணவர்களே, படிப்பு நிலைப்பாடுகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வரக்கூடிய தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உண்டு. எதிர்காலம் சிறப்பாக அமையும். உங்களுடைய செயலின் அமைப்பும் எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய நாள். தன்னம்பிக்கை மனநிலைகள் அதிகமாகவே இருக்குங்க. எண்ணிய வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மனதில் சில குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்களாம். குடும்ப விஷயமாக சில முடிவுகள் எடுக்க முடியாமல் கூட போகலாங்க. உங்கள் எதிர்கால துணையினுடனான பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. மன அமைதியாக இருப்பதும் தெய்வ தரிசனத்தை பெறுவது நல்லது. இந்த நாள் ஆன்மீக எண்ணத்தை அதிகமாக வளர்த்துக் கொண்டாலே மன சஞ்சலங்கள் நீங்க பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய். இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. செவ்வாய் ஓரையில் சொத்து தொடர்பாகவும், சூரிய ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். வெள்ளிக்கிழமை தினம் சிகப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துங்கள். நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சக்திகளும் உங்களுக்குள் அதிகரிக்குங்க. நட்சத்திர பலன்களாக பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுதந்திரமாக செயல்படுவீங்க. கட்டுப்பாடு என்பது இருக்காது. வெளிப்படையாக ஒவ்வொரு விஷயத்திலும் பேசக்கூடிய நிலையும் இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமைகள் குறையுங்க. உத்தியோகமாகட்டும், தொழில் ரீதியாக இருந்த ஒரு சில சஞ்சலங்கள் விலகக்கூடிய நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுடைய வேலைகள் யாவும் சிறப்பாக நடக்க இறை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா வேலைகளும் திருப்தியாகவும் மன நிறைவுடனும் தெய்வ அனுகிரகத்தோடு சிறப்பாக நடக்க வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பும் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்களை அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இழுபறியாக இருந்து வந்த பழைய பாக்கிகள் வசூலாக்குங்க. தன லாபம் பெறுவீர்கள். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும்.
இதுவரையிலே கொடுக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் உங்களை தேடி வந்து கையில் ஒப்படைக்கக்கூடிய நிலை உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விரும்பின விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலையும் குடும்ப நபர்களுடைய ஆதரவை பூரணமாக பெறுவீர்கள். நன்மதிப்பு அதிகரிக்குங்க. வியாபார ரீதியாக வர்த்தகம் தொடர் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான அமைப்பு உண்டு. தொழில் உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்குங்க. மனநிலை உங்களுக்கு சீராக இருக்கும். தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கிறது. எதிலும் கவனமாக செய்வது பேசுவது நல்லது. பழைய நினைவுகள் காரணமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு இனிமையான விசேஷங்கள் மலரும் நினைவுகளாக காணப்படுங்க. தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு திருப்தியை உண்டு பண்ணும். எண்ணிய வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பினுடைய தேவைகள் பூர்த்தியாக்குங்க. தாய் தந்தையர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புத்தி கூர்மை அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிப்படி நல்ல ஒரு நிலைக்கு உங்களால் நிச்சயமாக முன்னேற முடியும். மனதில் தைரியத்துடன் செயல்களில் வெற்றியும் பெறுவீர்கள். எண்ணிய காரியத்தை திறம்பட செய்வதற்குண்டான சில சூக்ஷமங்களை அறிந்து கொள்வீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது எதிர்கால துணையினுடனான போக்கு உங்களுக்கு திருப்தியையும் மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அதிகரிக்க செய்யும். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பூரணமாக இருக்கிறது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உணவு சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டம் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டு. வரவு நிறைந்த நாள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிம்மதியும் கணவரால் நல்லதொரு ஆதரவும் ஏற்படும். பிள்ளைகளுடைய அபார வளர்ச்சி உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய வகையில காணப்படுகிறது. நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களையே வழங்குகிறது. இந்த நிலையில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வேலைகளையும் இந்த ஹோரைகள் பார்த்து செய்து பாருங்கள். இன்னும் மேன்மையான இரட்டிப்பான பலன்கள் உண்டு. சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, இந்த 5 கிரக ஓரைகளும் உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரை காலை 6 முதல் 7, இரவு 8 முதல் 9 மணி வரை சுக்கிர ஓரையில சொத்து தொடர்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்றது. புதன் ஓரை சுக்கிர ஓரைக்கு அடுத்ததாக வரக்கூடியது வெள்ளிக்கிழமை காலை 7 முதல் 8 மணி வரை. ஆக புதன் ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுங்கள். குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்யும் பொழுது சுப பலனை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் திருப்திகரமாகவும் மன நிறைவுடன் அமைய வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். வெள்ளிக்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பும் கிரகங்களினுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்களே அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எதிர்பாராத வகையில சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையலாம். பொருட்செலவு என்பது ஏற்படலாங்க. கவனமாக இருக்கணும். செலவுகளினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டும். சம்பாதிக்கும் பொழுது கையில் பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. இது போன்ற சில நெருக்கடியான நேரத்தில் அந்த பணம் கைக்கு உதவுங்க. வரும்பொழுதே சேமிக்கக்கூடிய வழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். வர்த்தகம் தொடர்பான வேலைகளை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். சில தேவையற்ற வீண் விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டாம். குறிப்பாக கூட்டாளிகளுடனான போக்கில் உங்களுக்கு சில முரண்பாடான விஷயங்கள் ஏற்பட்டு மறையலாம். 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மனைவி தொழில் கூட்டாளிகளுடைய ஸ்தானமான அந்த இடத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சில வேலைகள் தாமதமாக நடக்கலாங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். மூதாதையர்கள் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் கைக்கு கிடைக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, முன்னோர்களுடைய ஆசிகளை பெறுவீர்கள். வருமானம் உங்களுக்கு அதன் வழியிலேயே வரத்துக்கு பல நிலைகள வாய்ப்புகள் உண்டு. நெருக்கமானவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். மற்றவர்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. உறவினர்களிடத்துல பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பினுடைய செயல்களில் சில சிந்தனைகள் அதிகரிக்கும். தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியான பயிற்சிகளில் ஈடுபட்டு பிறகு படித்தால் நிச்சயமாக உங்களால் நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு வர முடியும். கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அடுத்தடுத்த துறைகளில் முன்னேறி கொண்டே செல்வீர்கள். கல்வியினுடைய சாராம்சம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய நாள் மன நிறைவும் சந்தோஷமும் இருந்தாலும் மனநிலையில் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு மறையலாங்க. காதல் திருமணத்திற்காக தயாராகக்கூடியவர்கள்
குடும்ப நபர்களுடைய கருத்துக்களையும் அவ்வப்போது கேட்டு செய்வது நல்லது. தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுக்க வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, நேர்மையாக நீங்கள் இருந்தாலும் தேவையற்ற வீண் பழிகளை சுமக்க வேண்டாம். ஆக பெரியவர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள், நல்லது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை ஏற்படுத்துங்க. செவ்வாய் ஹோரையில சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும், கல்வி சார்பாகவும் பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகளுக்கு சுக்கிர ஹோரையில் செய்து பாருங்கள். வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடியது, பொன்பொருள் ஆபரண சேர்க்கை, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய நேரத்தை சுக்கிர ஹோரையாக பார்த்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களே, பொறுமையான குணம் இருந்தால் எல்லா செயல்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்குங்க. நிதான குணம் வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்பாடுகள் யாவும் வெற்றிகரமாகவும் மன நிறைவோடு அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் நவ கிரகங்களினுடைய கோல்சாரம், நவ கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அமையும். வெள்ளிக்கிழமை தினம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களுடைய நல்லாசை உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மைகள்லாம் குறையுங்க. வேகம் அதிகமாக இருக்கும். நிதானத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவீங்க. கிரக நிலை அமைப்புகள் உங்களுக்கு சார்பாக இருக்கிறது. 5இல் குரு பகவான் பூர்வ புண்ணியத்தில் பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு யோகமான பலன்களை உண்டுங்க. உத்தியோகத்துல சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். கௌரவமாக நடத்தப்படுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்தி சாதிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்குங்க. வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய செயல்கள் யாவும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கியே செல்லும். தொழில் வளர்ச்சி பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்ய குபேர சம்பத்துகள் கூடும். ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்குங்க. அதே போல குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மன மகிழ்வை உண்டு பண்ணும். தாய் தந்தையர் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வெளி வட்டாரங்கள்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். எல்லா நிலைகளிலும் உயர்வு பெறக்கூடிய அமைப்பு தான் காணப்படுகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்குங்க. அமைதி ஏற்படக்கூடிய நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை பூசல்கள், கருத்து வேறுபாடுகள் விலகுங்க. வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். உங்களுடைய அனைத்து விதமான முன்னேற்றத்திற்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிப்படி காதலர்களே, மன நிறைவும் சந்தோஷமும் உள்ள நாளாக இருக்க முன்னேற்றங்கள் உண்டாக்கும். குடும்ப நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயம் நிறைவாகவே இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் 3 கிரக ஹோரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஹோரையில் செய்யலாம், நல்லது. காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை. அதே போல் வெள்ளிக்கிழமை இரவு 8 முதல் 9 மணி வரையும் சுக்கிர ஹோரை. அந்த நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு, குங்கும அர்ச்சனை, ஆலய தரிசனம் செய்வது சிறப்பு. குரு ஹோரையில் சுப காரியங்களை செய்தால் நல்ல பலன் உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களை மந்தத்தன்மை குறையுங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களை உதவி கிடைக்க பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலையில் வெற்றி வாய்ப்புகளும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாக அமைய வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் வெள்ளிக்கிழமை தினம் உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கிரகங்களினுடைய சஞ்சாரம் மற்றும் நவ கோள்களினுடைய கோல்சார அமைப்பை பொறுத்துதான் உங்களுக்கான ராசி பலன்களை அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் உண்டாகலாங்க. நிர்வாகம் தொடர்பான வேலைகள்ல உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளில் கவனமாக இருக்கணும். யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பாமல் சுயமாக நீங்கள் சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள். அதுபோல மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு நீங்கள் செயல்படுத்தலாம். எதிர்பாராத உதவியின் மூலம் மாற்றங்கள் உண்டாகலாங்க.
தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு நிம்மதியை உண்டு பண்ணும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத வகையில மற்றவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை உண்டு பண்ணும். பழக்க வழக்கங்கள் அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கூட சில மாற்றங்கள் நிகழலாம். விவசாயம் தொடர்பாக கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டு. லாபகரமான போக்கே இருக்கும். வேளாண்மையில் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு லாபகரமே அதிகரிக்குங்க. மனை ரீதியாக நீங்கள் எண்ணிய வேலைகள் யாவும் சிறப்பாகவே நடக்கும். முயற்சிகள் யாவும் கை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் அதிக கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. அவ்வப்போது மனதில் சில சஞ்சலங்கள் தோன்றி மறையலாம். தியான பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். மூச்சு பயிற்சி செய்த பிறகு படிக்க துவங்கினால் உங்களால் நல்ல விதமாக படிக்கவும் முடியும். தேர்வுக்கு தயாராக கூடியவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கிறது. சுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆக எதிலும் வெற்றியாகவே இருக்க முயற்சி செய்தால் மட்டுமே உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். நேரம் காலத்தை பார்த்து செய்வது அவசியம். கையில் இருக்கக்கூடிய பணத்தை மிச்சப்படுத்துங்கள். செலவை கட்டுப்படுத்திக் கொண்டால் தன வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வெளி இடங்களுக்கும் வெளி நபர்களிடத்தில் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். மன ரீதியாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். வெளி நபர்களிடம் குடும்ப விஷயங்களை பற்றி விவாதிக்காதீர்கள். அக்கம் பக்கம் நபர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். இந்த நாள் காதலர்களுக்கு மத்தியமமான பலன்களே உண்டு. எடுத்த வேலைகளை திறம்பட செய்வதற்கு கடுமையான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். போராளிகளாக இருந்தால் மட்டுமே காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். குடும்ப உறவுகளுடைய அனுசரணையான போக்கிற்கு சில காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை ஏற்படுத்தும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்றது. புதன் ஓரையில் படிப்பு சம்பந்தமாக மாணவர்கள் படிக்கலாம். செவ்வாய், குரு ஓரையில் தொழில் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். போராடும் நட்சத்திரக்காரர்களை கவனம் வேண்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் திருப்திகரமாக நடக்க வேண்டும். மனநிலையில் முன்னேற்றம். நவ கிரகங்களுடைய நல்லருளை நீங்கள் பூரணமாக பெற வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் மற்றும் கோல்சாரத்தினுடைய அமைப்புகளை பொறுத்துதான் உங்களுக்கான ராசி பலன்களே அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனசுல இருந்துட்டு வந்த கவலைகள்லாம் நீங்கி மிகவும் சந்தோஷத்தோட காணப்படுவீங்க. 3இல் உங்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் மனநிலையில் திருப்தியையும் சந்தோஷத்தையும், குடும்பத்தில் நல்லதொரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் நன்றாக நடக்கும். குடும்பத்தினுடைய விருத்திக்காக அதிகமாக பாடுபடுவீர்கள். உழைப்புக்கு ஏற்றபடி முன்னேற்றகரமான அமைப்பு இருக்கிறது. குடும்ப நபர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். வியாபாரத்துல மறைமுகமாக இருந்த போட்டிகள் எல்லாம் சமாளிச்சு எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையுங்க. புது நபர்களுடைய அறிமுகத்தின் காரணமாக மாற்றங்கள் உண்டாக்கலாம். பிள்ளைகளுடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீரான போக்கிலேயே இருக்கும். புது நபர்களுடைய சந்திப்பு நிகழலாம். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வெளி வட்டாரத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. சமூகம் தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் ஈடுபாடு இருக்கும். குடும்பத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பெற்றவர்களுடைய ஆசைகளை பெறுவதற்குண்டான நாள். ஆன்மீகம் தொடர்பான வேலைகள் ஆர்வம் அதிகரிக்கும். திருப்பணிகள், கும்பாபிஷேகம் போன்ற தெய்வ பணிகளில் ஈடுபாடோடு செய்வீர்கள். ஊக்கம் நிறைந்த நாள். உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு படிப்பினுடைய கல்வி தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். பேராசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிர்வாக திறமை அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, காதலர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாள். வருங்கால துணையினுடனான செயல்பாடுகள், பேச்சுக்கள் உங்களுக்கு விருப்பம் உள்ளதாகவும் மனநிலையில் ஒற்றுமையும் நேர்மையான எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. பணம், கல்வி தொடர்பாக புதன் ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும், மனதில் நல்லதொரு எண்ணங்களும் உருவாக்கக்கூடிய நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைய பெற்று கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். ஒருமித்த மனநிலையில் இருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வும் நெருக்கம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடும் செயல்பாடுகளில் வெற்றியும் ஆர்வமும் கூடுதலாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.
கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் நவ கிரகங்களினுடைய நல்லருளோடு நடக்கட்டும், சுப காரியம் வெற்றி பெறட்டும், மன மகிழ்ச்சியோடு அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் உங்களுடைய செயல்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் நிகழப்போகிறது? வெள்ளிக்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் நவக்கோள்களினுடைய சாரத்தை பொறுத்துதான் உங்களுக்கான ராசி பலன்களை அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது உத்தியோகம் தொடர்பான வேலைகள்ல பொறுப்புகள்லாம் கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்களே செய்வது போன்ற சூழ்நிலை ஏற்படலாங்க. வேலை பளு காரணமாக மனச்சோர்வு, உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். எண்ணிய வேலைகளை திறம்பட முடிப்பதில் சில சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம். மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கோங்க. செயல்பாடுகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் உண்டாகும். விருப்பமானவர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும், வியாபார நிமித்தமாக விற்பனை தொடர்பாக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் பயணிக்கும் பொழுது தலைக்கவசம் அணிவது, பொறுமையும் நிதானத்தோடு கடைபிடித்து சாலை விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த நாள் கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல மட்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும். கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. பொருளாதார நெருக்கடிகள் இல்லாமல் இருப்பதற்கு வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள். அதிலும் சதுர்தசி திதி என்பதால் காளி தெய்வ வழிபாடு செய்வதும், ஸ்ரீ வீரபத்ர சுவாமிக்கு வெற்றிலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கடன் சார்பாக பணம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்துவிடும். கும்பராசி அன்பர்களே, காளி தேவிக்கு சத்து மாவு வைத்து படைத்து நிவேதனம் செய்து நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தாலும் காளி தேவியினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியினுடைய அனுகிரகம் வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை தினத்தில் நீங்கள் மாலை வேளையில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம் எனும் மந்திரத்தை பிரதோஷ கால வேளை, அதாவது நித்திய பிரதோஷம், அதாவது 4:30 முதல் 6 மணி வரை நேரத்தில் தினந்தோறும் நித்திய பிரதோஷமாக கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குங்க. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு எலுமிச்சங்கனி கொண்டு மாலைகள் சாற்றலாம். 21, 27, 54, 108 என உங்களால் முடிந்த யதா சக்திக்கு நீங்கள் அவருக்கு மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்து பானகம் வைத்து வழிபாடு செய்தாலே உங்களுக்கு கடனிலிருந்து மீளுவதற்குண்டான வழி கிடைக்கும். கும்பராசி அன்பர்களை, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களோடு செயல்படுபவர்கள், உங்களோடு உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிந்து கொள்வீர்கள். ஆதாயகரமான அமைப்பும் இருக்கிறது. உங்களுடைய ராசியின்படி மாணவர்களே படிப்பு நிலைகளில் மறதி உண்டாகலாம். ஞாபக திறன் சற்று குறைவாக இருக்கும். படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட மனநிலையில் சோர்வுகளும் உடல் சோர்வு அவ்வப்போது வந்து நீங்கலாம். ஆக தியானம், யோக பயிற்சிகள் செய்வது, மூச்சு பயிற்சி செய்தாலே மனநிலையில் தெளிவான சிந்தனை இருக்குங்க. படிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். காதலர்களுக்கு இன்றைய நாள் மத்தியமமான பலன்கள் தான். கும்பராசி காதலர்களே, உங்களுடைய எதிர்கால துணையினுடனான பேச்சை தவிர்ப்பதும் சந்திப்பதை நீக்குவது நல்லது. முக்கியமாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாதீர்கள். பொறுமையான குணத்தோடு இருக்க வேண்டும். முக்கியமாக இன்றைய நாள் தான தர்மங்களை அதிகமாக செய்யுங்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அன்னதானம் செய்வது, பறவைகளுக்கும் பசுக்களுக்கு பட்சிகளுக்கு உணவு தானம் இடுவது, காகத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர் வைப்பது, நீர்மோர் பந்தல் வைப்பது எந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு இன்னல்களோ பிரச்சனைகளோ காணப்படாது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் புதன் ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை நல்லது. இருந்தாலும் ஓரைகளுடைய விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். நாள் செய்யாததை நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் என்பார்கள். ஆக நவகிரகங்களை சரணாகதி அடைந்து இன்றைய நாள் சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவட்டம் நட்சத்திரக்காரர்களே பொறுப்புகள் அதிகரிக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே புரிதல் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். ஆன்மீக எண்ணத்தையும் இறை வழிபாடு செய்யுங்கள். மனநிலை சீராகும். நற்பவி நற்பவி நற்பவி. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் யாவும் திருப்திகரமாகவும் மன நிறைவுடனும் அமைய வேண்டுமென இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் கோல்சாரத்தை பொறுத்துதான் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்குண்டான பலன்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுங்க. வெளியூர் பயணங்களால புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் மூலம் உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு நல்லதொரு விருத்தியை ஏற்படுத்துங்க. மகான்கள் தரிசனம், ஆசைகள்லாம் பூரணமாக கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாள்.
சுதந்திரமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து படிப்பீர்கள். புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். கல்வி, கலை, அறிவு, ஞானம், ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் 64 கலைகளும் உங்களுக்கு சொந்தமாகும் உகந்ததாகவே காணப்படும். ஆக தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடும், ஆராய்ச்சி தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கலை தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இணையம் தொடர்பான செயல்பாடுகள்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, காதலர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாள். உற்றார் உறவினர்களுடைய வருகை காணப்படும். தாய் தந்தையினுடைய அனுசரணையான போக்கு திருப்தியை உண்டு பண்ணும். உற்றார் உறவினருடைய அனுசரணையான போக்கும் தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. இன்றைய நாளில் தொட்டதெல்லாம் துலங்கும். வியாபாரம், தொழில் விருத்தியில் அபிவிருத்தி உண்டாகும். வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்திக் கொள்வீர்கள். வெளியிடங்களில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்வதால் உங்களுக்குள் மனதில் தன்னம்பிக்கையும் ஊக்கமாக்கம் நிறைந்த நாளாக இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குறிப்பாக குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது, விற்பது தொடர்பாக அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை ஏற்றது. குரு ஓரையில் சிறந்த பலன்கள் உண்டாக்குங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களுடைய நல்லாசி பூரணமாக கிடைக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்கு உண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.